நேரம் நம்ம நிலம் சார்ந்த சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். இப்போ தகவல் பெறும் உரிமை சட்டம் மட்டுமல்ல, எல்லா சட்டமும் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கலாம். முதல் ஸ்ட்ராட்டஜி பர்சனாலிட்டி ஸ்ட்ராட்டஜி, ரெண்டாவது நீ முதல்ல உங்களை பத்தி போட்டுக்கிட்டீங்க. இப்போ இந்த நாடு எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுட்டாதான் என் பிரச்சனையை இதுக்குள்ள எப்படி எடுத்துட்டு போய் தீர்த்துக்கிட்டு வெளியே வர முடியும். அல்ல ஆர்டிஐல போட்டு என் சொல்யூஷன் தகவலை எப்படி எடுத்துக்கிட்டு வெளியே வர முடியும்னு தெரியணும். அப்ப இந்த அரசு எந்திரத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி தெரியணும். அது அரசு எந்திரத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி தெரியணும். அரசு எந்திரம் ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அதிகாரி வரான் போறான், ரிட்டையர் ஆகிறான், பட் கவர்மெண்ட் ரன் ஆகிட்டே இருக்கு, கவர்மெண்ட் இயங்கிக்கிட்டே இருக்கு. இந்த நாடு இப்படித்தான் இயங்கணும், ஒரு மோஷன்ல இருக்கு, ஒரு இயங்கியல்ல இருக்கு, இயங்கியல்ல சுத்திக்கிட்டே இருக்கு. அதுல உள்ள வராரு ஒரு அதிகாரி வராரு, ஐஏஎஸ் கலெக்டர் வர, முதலமைச்சராக வெளியே போறாரு, இவங்க வராங்க, பெரிய ஆளாக வெளியே போறாங்க, ஸ்டார்ட் மாறிக்கிட்டே வருது. அந்த இது எப்படி இயங்கணும் அப்படின்றது முக்கியம். எப்படி இயங்கணும்னு இந்த நாட்டை மகாத்மா காந்தியா இருக்கட்டும், நேருவா இருக்கட்டும், வல்லபாய் பட்டேலா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இது இப்படித்தான் இயங்கணும், இப்படித்தான் இயங்கணும்னு அவங்க ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாங்க. அதுல ஸ்ட்ரிக்டா ஃபவுண்டேஷன் பேரு. இந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலதான் இதை கட்டணும் அப்படின்னு அவங்க கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு பேரு கான்ஸ்டியூஷன் பேர். அதுக்கு பேர் என்னது? கான்ஸ்டியூஷன் பேரு. இப்படிதான் இருக்கணும், கான்ஸ்டியூஷன் படிதான் இருக்கணும். நாளைக்கு காலையில இனி தேசிய உணவு சாம்பார் சாதம் தான், மற்றதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லி ஒரு சட்டத்தை போட்டாங்க சார். சட்ட பார்லிமெண்ட்ல நிறைய பேருக்கு கை தூக்குறதுக்கு சட்டம் இயற்றுறது அதிகாரம் இருக்கு, இயற்றிட்டாங்க சார், இயற்றலாம். ஆனா அது இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கக்கூடாது. என்னது? கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கக்கூடாது. இந்த நாடு சட்டங்களால் இயங்கிக்கிட்டு இருக்கு, சட்டம் போட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த சட்டங்கள் எல்லாம் கான்ஸ்டியூஷனுக்கு மேலதான் இருக்கணும், கான்ஸ்டியூஷன் விட்டு போக கூடாது. கான்ஸ்டியூஷன்ல ஒரு உரிமை இருக்கு சார். கான்ஸ்டியூஷன்ல சுரண்டலுக்கு எதிரான உரிமை. என்னது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. என்னது? கான்ஸ்டியூஷன்ல அடிப்படை உரிமையில யாரும் சுரண்டக்கூடாது. சுரண்டினால், ஏமாத்தினால், அபகரிச்சால், உடல் உழைப்பையோ எதையோ அபகரிச்சால் அதற்கு எதிராக போராடுவதற்கு கான்ஸ்டியூஷன்ல உரிமை இருக்கு. ரைட்டுங்களா? சகோதரனா வாழ்வதற்கு இங்க உரிமை இருக்கு. யாரு எங்கனாலும் எந்த வீட்டுல போய், எந்த நாட்டுல எந்த பகுதியிலும் போய் தங்கி வாழ்வதற்கு உரிமை இருக்கு. சட்டம். ரைட்டுங்களா? நிறைய உரிமை இருக்கு. நாமெல்லாம் ஒண்ணு கூடி பேசி சங்கம் வச்சு சமூகத்தை முன்னகர்த்துவதற்கு கான்ஸ்டியூஷன்ல உரிமை இருக்கு. ரைட்டுங்களா? சமூகத்தை நாம முன்னேற்றுறோம் அப்படின்றதுக்கு இப்ப ஆர்டிஐ ஆர்வலர்கள் இயக்கம்னா அது சமூகத்தை முன்னிறுத்துது, அதுக்காக அது நகர்த்துறதுக்காக கான்ஸ்டியூஷன்ல உரிமை இருக்கு. கான்ஸ்டியூஷன்ல உரிமை இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சு இப்ப பேச முடியாது. ரைட்டுங்களா? அப்போ நிலம்னு வரும் பொழுது யாரோ ஒருத்தனை ஏமாத்துறாங்க. ரைட்டுங்களா? யாரோ ஒருத்தன், அப்ப சுரண்டல் நடக்குது. என்னது? போலி டாக்குமெண்ட் போட்டு நிலத்தை அபகரிச்சாலும் அது சுரண்டல் தான். போலி டாக்குமெண்ட் போட்டு லேண்ட் அபகரிச்சாலும் சுரண்டல் தான். வன்முறையை போர்ஸா பயன்படுத்தி இடத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொன்னாலும் அது சுரண்டல் தான். உங்களுக்கு புரியுதுங்களா சொல்ல வர்றது? அரசே தெரியாம தவறுகள் செய்யுது, அரசே உத்தரவுகள் தவறுதான உத்தரவுகள் நடக்குது, அதனால நீங்க பாதிக்கப்படுறீங்க, அதுவும் ஒரு வகையான அரசு சுரண்டல் தான். ரைட்டுங்களா சொல்ல வர்றது? இப்ப சுரண்டலுக்கு எதிரான உரிமை உங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க ஆர்டிஐ எழுதுறீங்கல்ல, ஆர்டிஐ மனு எழுதுறீங்கல்ல, அதுக்கு ஆர்டிஐ சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்துக்கு வேற எங்க இருக்கு? சுரண்டலுக்கு எதிரான உரிமையில இருக்கு. ஆர்டிஐ சட்டம் சொல்றீங்கல்ல, அந்த சட்டத்துக்குன்னு ஒரு வேர் இருக்கணும்ல. அது கான்ஸ்டியூஷன்ல எந்த பிரிவுல இருக்கு? சுரண்டலுக்கு எதிரான உரிமையில இருக்கு. தகவலை மறைப்பதே சுரண்டலா பாக்குது. தகவலை மறைப்பதே அடுத்தவனுக்கு சுரண்டல். ரைட்டுங்களா சொல்ல வருது? கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இது தெரிஞ்சாதான் நான் இந்த நாட்டு குடிமகன், என் நாட்டுல என் தலைவர்கள் இந்த நாட்டுல நாம இப்படி வாழணும்னு சொல்லி ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்கான். அதுல சுரண்டலுக்கு எதிரான ஒரு உரிமைன்னு இருக்குது. அந்த உரிமையின் அடிப்படையில தான் அதுல இருந்துதான் இந்த ஆர்டிஐ சட்டம் முகிழுது. எதுல இருந்து முகிழுது?
சட்டத்துல முடியுது. நீங்க அருணாராய் கதையை கேட்டிருப்பீங்க. ஆர்டிஐல சம்பளத்தை அந்த மஸ்டர் ரோல ரெக்கார்டை காட்டல, கூலியை காட்டல, எவ்வளவு வாங்கியிருக்கான்னு காட்டல. அதுதான் அது சுரண்டல் தானே, அது சுரண்டல் தானே. அதுக்கப்புறம் தானே இது முகிழ்குது. இப்ப நீங்க நம்ம எல்லாரும் ஊழலை ஒழிக்கிறோம், லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு நம்ம பேசுற இயக்கங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அடிப்படை கான்ஸ்டிடியூஷன் எங்க இருக்கு? சுரண்டலுக்கு எதிரான உரிமையில இருக்கு. ரைட்டுங்களா? அது இல்லைன்னா இந்த சட்டம் எல்லாம் நிக்காது. கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராயிடும். என்னது? கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராயிடும். சட்டம் செல்லாதுன்னு ஆயிடும். சட்டம் செல்லாதுன்னு ஆயிடும். இப்போ ஒரு சட்டம் போட்டாங்க, தேர்தல் பாண்டு சட்டம் போட்டாங்க. நன்கொடையா எங்களுக்கு நீங்க பாண்டா கொடுக்கலாம் போட்டாங்க. சட்டம் போட்டாங்களா இல்லையா? சட்டம் ஹைகோர்ட்ல செல்லாதுன்னு, சுப்ரீம் கோர்ட்ல செல்லாதுன்னு. ஏன்? கான்ஸ்டிடியூஷன்ல அது இல்ல. அது டைரக்ட் லஞ்சம். டைரக்ட் லஞ்சம். லஞ்சத்தையும் சட்டப்படி பண்ணிடுறது. அல்ல சட்டம் போட்டு பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லைன்ட்டு. ஆனா அது எங்க எதுக்கு எதிராக இருக்கு? கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்கு. இப்போ நாங்க டிடிசிபி அப்ரூவ்ட் லேஅவுட் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் எங்கிட்ட வந்து பேசுறாங்க. போன மாசம் போட்டுக்கிறாங்க, அண்ணா இதுக்கு முன்னாடி டிடிசிபி அப்ரூவ்ட் லஞ்சம் கொடுத்தோம், இப்ப ரோடு போடணும் அப்படின்னா நாங்க தான் போட்டுருவோம். உள்ளாட்சித்துறை ஏதோ காசு கேட்பாங்க, கொடுத்துருவோம். இப்ப ரோடு போடுறதுக்கு உள்ளாட்சித்துறைக்கு பணமா கட்டிடணும். அவன் தான் ஏழை விட்டு போடுவான். என்னது? அவன் தான் ஏழை விட்டு போடுவான். இப்போ பணத்தை என்கிட்ட கொடுன்றான். யாரு? உள்ளாட்சித்துறை ரோடு போடுற பணத்தை என்கிட்ட கொடுன்றான். ஆனா கான்ஸ்டிடியூஷனுக்கு உற்பத்திக்கு போடுறான். ஏன்னா அது சுரண்டல் இல்ல. என்னது? நான் ரோட போடுறேன், மக்களுக்கு நான் ரோட போடுறேன். என்ன சொல்றா? ஆமா, அதுதான் இந்த ஆட்சி. ரைட்டுங்களா? சொல்லுறது கரெக்டா கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு போடுவாங்க. சொல்லுறது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக போட மாட்டாங்க. அது டெல்லியில இருக்கிற மசாலா இருக்காது, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக அவசரம் விட்டு போட்டுருவாங்க. ரைட்டுங்களா? சொல்லுறது இவன் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு போடுவான். வழியே இல்லாம கொடுத்தா அவன். ஏன்னா மக்களுக்கு ரோடு போடுறான். என்னது? ரோடு போடுறதா தெரியுமே உங்களுக்கு, நமக்கு என்னன்னு தெரியும். அவன் சொல்ற காசு தான் இப்ப கொடுத்தான். அது ரைட்டுங்களா? 8 லட்சம் ரூபாய் போடுற பில்லுக்கு இப்ப 20 லட்சம் ரூபாய் கேட்கறான். ரைட்டுங்களா? 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாகணும். ரைட்டுங்களா? அது கண்ட்ரோல் அவன் எடுத்துக்கிறான். ரைட்டா? சரி, இது சுரண்டலுக்கு எதிராக வெறும் போக முடியாது. ஏன்னா இது மக்களுக்கு ரோடு போடுறாங்க. வீட்டுக்குள்ள சிலருந்து கண்ட்ரோல் அவங்க வச்சுக்கிறாங்க. ஆக நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க, சட்டம் எந்த சட்டம் போட்டாலும் அது கான்ஸ்டிடியூஷன் ஃபவுண்டேஷன்ல இருக்குது. நீங்க எந்த புது சட்டம் வந்தாலும் நீங்களே மேட்ச், சாமானிய மேட்ச் பண்ணணும் சார். பிரதமர் ஆபீஸ்ல உட்காந்து பேசுற அளவுக்கு இங்க ஆர்டிஐ வகுப்புல வந்து தீர்த்துருக்கணும். போயிட்டு மறுநாள் காலையில நம்ம தேவக்கோட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடையில உட்காந்து பேசுற அளவுக்கு இருக்கணும். அப்ப அந்த லெவல்ல இருக்கணும். ரைட்டுங்களா? சொல்றது சாமானியனும் அதிகாரத்தோட டாப்ல போய் பேசுற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்துடணும் நம்ம. அது எங்கன்னா இந்த கான்செப்ட் புரியுது. பிரதமர் ஐயா, ஐயா முதலமைச்சர் ஐயா, இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது சொல்றதுக்கு கீழே இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வேலை முடிஞ்சது. என்னது? கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அவருக்கெல்லாம் வேலை முடியுது. இது எப்படி நடக்கும்னா பயிற்சி, படிப்பு, சொல்லி கொடுக்கறது, பிரச்சாரம், இது நம்ம நடக்கிறது போது தான் நடக்கும். ரைட்டுங்களா? நமக்கு இன்னும் தூரம் இல்லை. நமக்கு அதிகபட்சம் 20 வருஷம். என்னது? மொத்த இந்தியாவுக்கு கேள்வி கேட்டுருவான் தமிழ்நாட்டுக்காரன். மத்தெல்லாம் வராது. இது சீக்கிரம் கேட்டுருவான். 20 வருஷம் தான் அதிகபட்சம். ரைட்டுங்களா? எல்லா மூலையில இருந்து கிளம்பி அடக்க முடியாது. என்னது? கேள்வி கேட்கறத அடக்க முடியாது. தெருவில் போனா கேள்வி கேட்பான், மேல போனா கேள்வி கேட்பான், எங்க போனாலும் கேள்வி கேட்பான். அது வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடும். தன்னெழுச்சிலாம் இல்லைங்க. அதாவது ப்ராசஸ்குள்ள சிம்பிளிஃபிகேஷன் ஆயிடும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அரசு எந்திரத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிஸ்ட் அது இது நக்சல் கிக்சல் தூக்கிட்டு ஓரம் கட்டி வச்சுருவாங்க. இப்போ ப்ராசஸ் உள்ள போய் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கோம். சிஸ்டத்துக்குள்ள சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நாம இப்ப பேசி ஒரு முடிவு எடுத்து டிசிஷன் எடுத்து இதெல்லாம் மாத்து அப்படின்னு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன், தீர்மானம் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கிறீங்களா, நீங்க சட்டத்தை சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் 6 வருஷமா எவ்வளோ விஷயங்களை நிலங்கள்ல இது செய்யணும் அது செய்யணும், நீங்க என்னோட பழைய வீடியோகள் எடுத்து பாருங்க. அரசு செய்யுது. என்னது? மாறி இருக்கு. ரைட்ல 3 நாள் கீழே கிரவுண்ட்ல என்ன பிரச்சனை, கிரவுண்ட்ல இருக்கிற பிரச்சனை மேல இருக்கிற ஸ்ட்ராட்டஜி போறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கிரவுண்ட்ல சுத்திட்டு புரிஞ்சுக்கிட்டு எளிமைப்படுத்தி மனுக்களாக போய்கிட்டே இருக்கு.
மனுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அவன் பேர்ல அவன் போட்டுக்கிறான். என்னது, நம்ம பேர் தேவையில்ல, வேலை போயிட்டு இருக்குல்ல. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இனி வர தலைமுறை உள்ள போய் வேலை செய்வாங்க. என்னது, நம்ம நாட்டில் இருக்கிற வேலை செய்வாங்க. என்னன்னா கான்ஸ்டிடியூஷனோட அவேர்னஸ் தெரியும். என்னது, இது பிரைமரி ஸ்கூல்லயும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அரசியலமைப்பு உரிமை. அப்பதான் என்ன, நம்ம நாட்டில் நம்ம இருக்கிறது. அப்போ ஆர்டிஐயோட ஃபவுண்டேஷன் எங்க இருக்கு? ஸ்ட்ராட்டஜி, கான்ஸ்டிடியூஷன். அதை நீங்க நல்லா புரியும். முதல்ல உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். இந்த நாடு எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்போட அறிவு. அதுக்கப்புறம் தான் இந்த சட்டம். ரைட்டுங்களா? இப்ப ஆர்டிஐ சட்டத்தை விட்டுருங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் மேல லெஜிஸ்லேஷன் ஒரு தூண் இருக்கு. சட்டத்தை உருவாக்குகிற அமைப்பு. என்னது, சட்டத்தை உருவாக்குகிற அமைப்பு. சட்டத்தை உருவாக்குகிற அந்த லெஜிஸ்லேஷன் ஒரு தூண் தான் சட்டசபை, சட்ட மேலவை, லோக்சபா, ராஜ்யசபா. இதெல்லாம் என்னன்னா அங்க என்ன பண்றாங்கன்னா சட்டத்தை திருத்துறாங்க, சட்டத்தை மாத்துறாங்க, சட்டத்தை குறைக்கிறாங்க, புது சட்டத்தை போடுறாங்க, அமெண்ட்மெண்ட் கூட்டுறாங்க, அமெண்ட்மெண்ட் குறைக்கிறாங்க, மசோதா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அவங்களுக்கு வேலை என்னது? லெஜிஸ்லேஷன். அது யார் பண்றா? மக்கள் பிரதிநிதிகள் பண்றாங்க. ரைட்டுங்களா? நீங்க நில உச்ச வரம்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. 1963 நில உச்ச வரம்பு சட்டம். அந்த சட்டத்துல 100 ஏக்கர் ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா 30 ஏக்கரை புறம்போக்காக்கிட்டு 70 ஏக்கர் தான் அவர் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த காலத்துல சட்டம் போட்டாங்க. இந்த 30 ஏக்கர் அரசோட நிலமா ஆயிடுச்சு. அந்த பழைய சட்டத்துல இந்த சர்ப்ளஸ் லேண்டு இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட் ஆக்ட் 1963 அப்படின்னு பேரு. இதை எப்படி மக்களுக்கு வழங்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்கு. அந்த சட்டத்துல அது என்ன இருக்குன்னா, இந்த நிலங்களை எல்லாம் நிலமற்ற விவசாயிகளுக்கு வழங்கணும். வழங்கணும். இது ஏன்னா இந்த உச்சவரம்பே எதுல இருந்து வருதுன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில இருந்து வருது சட்டம். அப்போ வழங்குறது இவங்களுக்கு வழங்கணும்னு சொல்லிட்டாங்க. 2017 விவசாயிகளுக்கு பக்கத்துல பார் போட்டு கம்பெனின்னு ஆட் பண்ணிட்டாங்க. என்னது, உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அதாவது விவசாயிகளுக்கு நிலமற்ற விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்கு. 63 போட்ட சட்டம். அது 2017 அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? அதுல ஒரு பார் போட்டு கம்பெனின்னு சேர்க்கிறாங்க. விவசாயி தூங்குறான். என்னது, விவசாயி தூங்குறான். ஏன் தூங்குறான்? அவேர்னஸ் இல்ல. என்னது, அவேர்னஸ் இல்ல, தெரியல சார். ரைட்டுங்களா? அப்போ நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த லெஜிஸ்லேஷன் ரெகுலரா பார்லிமெண்ட்ல, சட்டசபையில என்னென்ன சட்டம் போடுறாங்களோ அதெல்லாம் ஒழுங்கா வாட்ச் பண்ணி கீழே இருக்கிறவனுக்கு பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது ஒரு வேலை. இதை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க காலம்புல செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னே தெரியல, ஒரு 10 வருஷமா விட்டாங்க. சும்மா பேசிட்டு இருக்காங்க. சும்மா பேசிட்டு இருக்காங்க, விட்டாங்க. அவங்களா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரைட்டா? கம்ப்ளீட்டா விட்டுட்டாங்க. அவங்கள மக்களும் விட்டுட்டாங்க. அதான் பிரச்சனை. அதனால விட்டாங்க. ரைட்டா? கடைசி வரைக்கும் எங்களை போராட்டத்திலே விட்டீங்களா, எங்க வாழ்க்கையை வீணா போயிடுச்சு, பர்சனல் லைஃப் அவன் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. அப்ப நல்ல பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. லெஜிஸ்லேஷன்ல முதல் தூண் கான்ஸ்டிடியூஷன் மேல இருக்கிற லெஜிஸ்லேஷன். அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. யாருக்கு? சட்டசபை சட்ட உறுப்பினர்களே. அதுல நாம தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க ஓட்டு போட்டா நம்ம போட்ட மாதிரி. எந்த ஒரு விவசாயியாவது விவசாய நிலத்தை கம்பெனிக்கு கொடுக்கணும்னு சொல்லுவானா? ஆனா நீங்க தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ சொல்லிட்டாங்க. நீங்க தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ போய் ஆமான்ட்டாங்க. ரைட்டுங்களா? சொல்ல வருது. அந்த அவேர்னஸ் இல்ல. மறுநாள் காலையில உனக்கு அது அமெண்ட்மெண்ட் வருது, இது நாளைக்கு அது ஓட்டெடுப்பு வருது. காலையில நீங்க போய் கொடுத்தீங்களா சார், இந்த மாதிரி அதை நீங்க கொடுத்துடாதீங்க. ஒரு முதல்ல டிராஃப்ட் போடுவாங்க. என்னது, எடுத்தோடனே அமெண்ட்மெண்ட் போட மாட்டாங்க. அந்த டிராஃப்ட் போடுவாங்க. இந்த டிராஃப்டை எதிர்த்து எம்எல்ஏ கொடுத்தோமா? கொடுக்கல. நாங்க எப்பயாவது ஒரு வாட்டி போறோம் சார். எதுக்கு சார் அவ போய் பார்க்க போறோம் அப்படின்னு இருக்கு. அந்த கான்டாக்ட் வேணும். போய் 10 பேர் சொல்றாங்க, ஊருக்குள்ள போக முடியாதுயா. அது அவேர்னஸ் ஆகிடணும். ப்ரோ ஆக்டிவ். என்னது, முன்கூட்டியே அவேர்னஸ் ஆகிடணும். இப்போ தமிழ்நாட்டில் இப்ப லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட்ல யாரும் அவேர்னஸ் ஆகல.
ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல யாரும் அவேர்னஸா இல்ல, கைட்லைன் வேல்யூ ஆக்ட்ல அவேர்னஸா இல்ல. ஒரே ஒரு ஆக்ட்ல தான் இன்ன வரைக்கும் அவேர்னஸா தமிழ்நாடு ஓடிட்டு இருக்கு. அது தகவல் பெறுவது சட்ட ஆக்ட் தான். ரைட்லா? ஏன்னா அதுக்கு தன்னார்வலர்கள் இருக்காது, தன்னார்வலர்கள். அப்போ லெஜிஸ்லேஷன் இருக்கு, அது லெஜிஸ்லேஷன் இருக்கு. இரண்டாவது தூண், இந்த சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. தகவல் பெறும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டு விட்டது, பதிவு சட்டம் இயற்றப்பட்டு விட்டது, வருவாய் சட்டம் இயற்றப்பட்டு விட்டது, அர்பன் லேண்ட் சீலிங் சட்டம் இயற்றப்பட்டு விட்டது, நிறைய சட்டம் இயற்றது. இந்த சட்டத்தை எல்லாம் அமல்படுத்துவதற்கு அதிகாரிகள் இருப்பாங்க. ஆர்டிஐ சட்டத்தை அமல்படுத்த பொது தகவல் அலுவலர் இருக்கார், மேல்முறையீடு இருக்கு, ஆணையம் இருக்கு, இருக்கா? இதுதான் அதிகார வர்க்கம். என்னது இது? இரண்டாவது தூண். என்னது? பதிவு சட்டத்தை ரெஜிஸ்ட்ரார் இருக்கார், டிஆர் இருக்கார், மாநில பதிவுத்துறை தலைவர் இருக்கார், வருவாய்க்கு நில நிர்வாக ஆணையர் இருக்கார், டிஆர்ஓ இருக்காரு, ஆர்ஐ தாசில்தார் இருக்கார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, இங்க என்ன சட்டம் போட்டாலும் கான்ஸ்டியூஷன் மேல போடுறாங்க. கான்ஸ்டியூஷன் அடிப்படையில முதல்ல சட்டம் போட்டா அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு யார் இருக்கா? அதிகாரிகள், அதிகார வர்க்கம், பியூரோக்ராட்ஸ் இருக்கிறாங்க. இது தெரியணும். இப்ப நீங்க யாருக்கிட்ட போய் வேலை பாக்குறீங்க, யாருக்கு பெட்டிஷன் போடுறீங்க? இவங்க வந்து பியூரோக்ராட்ஸ். சட்டத்துல இப்படி இருக்கு, நீ இதை போய் செய்யின்னு சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? இந்த ஆர்டிஐ சட்டம் இப்படி இருக்கு, இந்த சட்டப்படி நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரைட்டுங்களா? இந்த பியூரோக்ராட்ஸ் தப்பான உத்தரவுகள் போடுவாங்க, தப்பான தகவல்கள் கொடுப்பாங்க, தவறுதலா கொடுப்பாங்க. அதனால அவர்கள் கெட்டவர்களா? சொல்லுங்கண்ணா. இந்த அண்ணன் சண்டை போட போறீங்களா? இப்ப அவங்களுக்கு என்னன்னா சொவீரியன் ஆக்டிவிட்டின்னு ஒரு பாதுகாப்பு இருக்கு. என்னது? அதான் வரேன். சொவீரியன் ஆக்டிவிட்டின்னு ஒரு பாதுகாப்பு இருக்கு. டாக்டர் ஊசி போடுறாரு சார், பேஷண்ட் டெட்டு, மொத்த பேரும் போய் டாக்டர் அடிக்க போறாங்க. என்னது? ரைட்டா? அவர் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செஞ்சாரா இல்லையா? நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செஞ்சாரா இல்லையா? அதனால அவருக்கு மன்னிப்பு உண்டா இல்லையா? ரைட்டா? அவரை சட்டம் தண்டிக்காது. ரைட்டுங்களா? அரசு பணியும் அப்படிதான் சொல்லிட்டாங்க. என்னது? கன்சியூமர் கோர்ட்ல போச்சு கொஞ்ச நாளைக்கு, யோ இது அரசு பணியா, இதை போய் கன்சியூமர் கோர்ட்ல கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரைட்டுங்களா? இது அரசு பணி, இல்லாட்டி ஒருத்தனும் வேலைக்கு வர மாட்டாங்க. என்னது? ஒருத்தனும் வேலைக்கு வர மாட்டாங்க, அந்த எந்திரம் நடக்காது. ரைட்டுங்களா? அவர்களுக்கு அரசு பணிக்கு இது அரசு பணி பார்க்க கொடுத்துருக்கு. இப்ப அரசு கிட்ட இருந்து தகவலை வாங்கணும். மூணாவது, இவங்க போடுற உத்தரவுகள் எல்லாம் சட்டத்திற்கு விரோதமா இருக்கு, இந்த போட்ட சட்டத்துக்கு எதிராக இருக்கு. ரைட்டுங்களா? செல்லாதுன்னு சொல்ற அதிகாரம் இன்னொரு தூணான ஜுடிஷியலுக்கு இருக்கு. ஜுடிஷியல்ல போய் இவன் இந்த சட்டம் இப்படி சொல்லுது, சட்டத்துக்கு எதிராக இந்த உத்தரவு போட்டான் சார் அப்படின்னு சொல்றதுக்கு ஜுடிஷியலுக்கு அதிகாரம் இருக்கிறது. ரைட்டுங்களா? நீங்க சட்டமே தப்பு, எம்எல்ஏ எம்பி போட்ட சட்டமே தப்புனாலும் ஜுடிஷியல் செல்லாதுன்னு சொல்லுது. ரைட்டுங்களா? சட்டமே செல்லாதுன்னு சொல்லுது. அதிகாரிகள் போடுற உத்தரவையும் தேவனா செல்லாதுன்னு நம்மளால, உங்க மேல தவறா ஒரு எஃப்ஐஆர் ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டா செல்லாதுன்னு போய் கோஸ் பண்ணிடலாம், செல்லாதுன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த ஜுடிஷியல் இருக்குல்ல, இந்த சட்டம் பெறும் உரிமை எல்லாம், இந்த மூணுமே இந்த கான்ஸ்டியூஷனுக்கு மேல நிக்கிறதும், இந்த மூணுமே கான்ஸ்டியூஷனுக்கு மேல நிக்கிறதும். இது தெரிஞ்சிருச்சுன்னா, ஓ நான் யாருன்னு தெரிஞ்சிச்சு, இந்த நாடு எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் மனுவே திரும்ப கொடுக்கணும். இல்லாட்டி வேலை செய்யாது. உங்களுக்கு அந்த வார்த்தையில அந்த டெப்த் தெரியாது. விஓ கிட்ட கொடுக்குற மனுவும், கலெக்டர்கிட்ட கொடுக்குற மனுவும், நில நிர்வாக அதிகாரிகிட்ட கொடுக்குற மனுவும் ஒரே மாதிரி இருக்கணும். நில நிர்வாக ஆணையர்கிட்ட எப்படி ஆக்ட் எல்லாம் தெரிஞ்சு மனு கொடுக்க போறீங்களோ அதுதான் விஓ கிட்ட கொடுக்கணும். ஐயா, தாயே, அம்மா அப்படிலாம் கொடுக்கூடாது. ரைட்டுங்களா? மதிக்க மாட்டான். அந்த மனு பேசுனது, அந்த மனு பேசும். ரைட்டா? வேலை செய்யணும்டா, பயங்கரமான ஆளு. என்னது? அர்பன் லேண்ட் சீலிங்கை பத்தி, ஸ்டாச்சுரரி ரைட்டை பத்தி பரிந்துரை பண்ணி கேட்டிருக்கான். பயங்கரமான ஆளு அங்க பேசிக்கிறாங்க. எங்க அந்த பாயிண்ட் அங்க சட்டத்துல இருக்கு. ரைட்டா? அந்த மாதிரி எடுக்கணும். அப்போ அது எப்படி எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது நான் சொல்லிடுறேன். எந்த துறையா இருந்தாலும், இப்ப நிலத்தை நான் சொல்லிட்டேன், நிலத்துல இருக்கிறது எனக்கு தெரியும். நான் இப்ப சப்ஜெக்ட் வர போறேன். நீங்க உங்களுக்கு ஈபியா இருக்கும், அல்ல உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது துறையா இருக்கும், பொதுப்பணித்துறையா இருக்கும், எந்த துறையா வேணா இருக்கட்டும், அது எந்த துறையாக இருந்தாலும் அது ஒரு சட்டத்தின்படி கான்ஸ்டியூட் ஆயிருக்கும், அமைக்கப்பட்டிருக்கும், உருவாக்கப்பட்டிருக்கும். ரைட்டுங்களா?
அப்ப நீங்க எந்த துறையில வந்து கேட்க போறீங்களோ, எந்த துறையில வந்து தகவலை கேட்க போறீங்களோ, முதல்ல அந்த துறையோட பவுண்டேஷனான அந்த ஆக்ட தேடி எடுங்க. 10 நிமிஷம் வேலை கூகுள்ல கிடைக்குது. என்னது? தேடி எடுங்க. தேடி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுங்க. என்னது? தேடி எடுத்து எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டாலும், எந்த டிபார்ட்மெண்ட்ல துறையில கேட்டாலும் அது ஒரு ஆக்டின் படி தான் கான்ஸ்டியூட் ஆயிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ உள்ள தொகரலாமண்ணா, ஆக்டின் படி தான் கான்ஸ்டியூட் ஆயிருக்கு. உதாரணமா ஏதாவது டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க சார், தெரிஞ்சது. உள்ளாட்சித்துறை சட்டம், நகராட்சி சட்டம், ஊராட்சி சட்டம், ரைட்டுங்களா? நகராட்சிக்கு தனி சட்டம், ஊராட்சிக்கு தனி சட்டம், ரைட்டுங்களா? அப்ப அதன்படிதான் அது கான்ஸ்டியூட் ஆயிருக்கு. அதுல எப்பவுமே ரூல் மேக்கிங் பவர்னு ஒருத்தர்கிட்ட இருக்கும். எந்த ஆக்ட் எடுத்தாலும் கீழே இருக்கும். இதுக்கு இவர் தான் டாப் ஹெட். கால மாற்றத்துக்கு ஏற்றவாறு அடிக்கடி ரூல்ஸை மாற்ற வேண்டுமென்றால் சட்டம் அப்படியே இருக்கும். ரூல்ஸ் போட்டு ரூல்ஸ் மாற்றணும். இப்ப ஆர்டிஐல ஆக்ட்ல இந்த ஆக்ட் வந்து யூனிஃபார்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் பொருந்தும். ஒரே லைன் இருக்கும். ஆர்டிஐ ஆக்ட்ல பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்டு ஃபோர்ஸஸ்னு ஒரு வார்த்தை வரும். யூனிஃபார்ம்டு ஃபோர்ஸஸ்னா ஆர்மி, நேவி, பாராமிலிட்டரி, கடலோர பாதுகாப்பு படை, எல்லை பாதுகாப்பு படை, போலீஸ், சிபிஐ எல்லாம் வரும். என்னது? யூனிஃபார்ம் சர்வீஸ். இந்த சட்டம் யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டாச்சு. அந்தந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிற அந்த ரூல் மேக்கிங்ல ஒருத்தர் உட்காந்துருப்பான்ல, அவன் அந்த ஆக்ட் படி உட்காந்துருப்பான். போலீஸ் போலீஸ் ஆக்ட் படி உட்காந்துருப்பாங்க. மிலிட்ரி மிலிட்ரி ஆக்ட் படி உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க இந்த ஆக்ட் எடுத்துட்டு வந்து அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்ப ரூல்ஸ் போடுவாங்க. ஆர்டிஐ இப்படி கேள்வி கேட்டா இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும்னு பண்ணுவாங்க. வக்போர்டு அப்படின்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அமைப்பு இருக்கு. வக்போர்டுன்னு ஒரு இஸ்லாமிய சொத்துக்களை பாதுகாக்கிற அமைப்பு இருக்கு. ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சுட்டான், இதெல்லாம் எங்க நிலம் வந்து எல்லாருக்கும் எல்லா பத்திர ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டான். என்னது? பத்திரம் மதியாதீங்கன்ட்டு. வக்போர்டோட சேர்மன் எல்லா பத்திர ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டார். சார், உங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆள், உங்க மனைவி, உங்க சகோதரி, உங்க மகளை பார்த்து நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா முதல்ல அந்த குடும்ப தலைவன் கூப்பிட்டு சொல்லணுமா இல்லையா? சார், உங்க ஃபேமிலியில டைரக்டா மங்களம் நாளைக்கு 8 மணிக்கு கூட்டத்துக்கு வந்துரு, தண்டல் காரதான் அப்படி சொல்லுவாங்க. ரைட்டா? ஐயோ இன்னும் யாரு இங்க வந்து சொல்றது கேட்பீங்களா இல்லையா? இவன் வக்போர்டுக்காரன். பதிவுத்துறை சார் பதிவாளருக்கெல்லாம் குடும்ப தலைவர், மாநில பதிவுத்துறை தலைவர். அவரு அங்க அனுப்பணும். என்னது? அவரு அங்க அனுப்பணும். அங்க அனுப்பி பதிவுத்துறை தலைவர் சார் பதிவாளருக்கு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லணும். இன்னைக்கு வக்போர்டுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்குல்ல, அதுக்கு காரணமே வக்போர்டு தான். இதை நான் பல வாட்டி யூடியூப்ல சொல்லிட்டேன். இவன் உக்காந்துக்கிட்டு அப்படியே எல்லாரும் அனுப்பிட்டான். எல்லாம் ரெஜிஸ்டர் இருக்கும். நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு பத்திரத்துக்கு போறான் ஒருத்தன். பொண்ணு கல்யாணம், எனக்கு கல்யாணம். எப்பவுமே பத்திராயுசுக்கு போறவனுக்கு பாதி பேருக்கு கல்யாணம் தான். பல பேர் கல்யாணம் நின்றுடுச்சு சார். என்னது? உண்மையாவே நின்று போயிடுச்சு பல பேர் கல்யாணம். ரைட்டா? தள்ளி போயிடுச்சு. என்னது? தள்ளி போயிடுச்சு. அப்போ புரிஞ்சுக்கங்க, இவன் சட்ட அதிகாரத்தை மீறி செயல்படுறான். யாரு? இவனுக்கு லிமிடேஷன் வந்து இவனுக்கு கீழே என்ன போர்டுல வக்பு இன்ஸ்பெக்டர் இருக்காங்களோ எத்தனை பேருக்கு வேணா நீ அனுப்பலாம் மாவட்டம் முழுக்க. நீ அடுத்த வீட்டுக்குள்ள போய் அவனுக்கு ஒரு வரம்பு இருக்கு. அப்போ இது ஒரு சட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது. என்னது? இவ்வளவு படிச்சு மாநில அளவுல உட்காந்து இருக்கிறவனே சட்ட குழப்பத்துல உட்காந்துருக்கா சார். ஏன் தெரியுமா? இப்ப நான் சொன்னல இந்த கான்ஸ்டியூஷன் அது தெரியல. என்ன தெரியல? நாடு இப்படிதான் இயங்குதுன்னு தெரியாத கூட்டு போய் நீ தான் வக்போர்டு சேர்மனு அப்படின்னு உட்கார வச்சிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை. ரைட்டுங்களா? அந்த நிலத்தை காப்பாற்றணும், நல்லது தானே. நிலத்தை காப்பாற்றணுன்றது ரியல் எஸ்டேட் கம்பெனிப்பா. வக்போர்டுன்றது தர்மத்தை காப்பாற்றணும். அவனுக்கு கண்ணு தெரியல. என்னது? அவனுக்கு கண் தெரியல. அந்த வேகம் கேட்டா துபாயில ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தாரு பாய், கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? பிரச்சனை இதுதான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. ரைட்டுங்களா? அவன் நோட்டீஸ் எங்க தெரியுமா அமிச்சா? செந்தூரைன்னு திருச்சி பக்கத்துல காவேரி ஆத்தோரம் அந்த குளித்தலை போற ரூட்ல இருக்கு. அது பக்கா பிராமின் ஊரு. மொத்த கோயிலே எந்துட்டான். இந்த லெட்டர் அங்க போச்சு. அவன் இந்தியாவுக்கே ஸ்ட்ராட்டஜி போட்டு உட்காந்துருக்கான். யாரு?
செங்கூர்ல இருக்கிறாங்க. இந்த நாடு எப்படி இயங்கணும், என் கட்டுப்பாட்டுல தான் இயங்கணும், அப்படியே ரூட்டு போட்டு பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி விலைக்கு வாங்கி செட் பண்ணி உக்காந்துருக்கான். அவன் தூங்கிட்டே இருந்தான். நேரம் அதுக்கு எனக்கே வந்திருக்கான் நோட்டீஸ், நான் போட்ட சட்டத்துல அப்படின்னு சொல்லி இப்ப என்ன பண்ணான், வக்ஃப் போர்டு நீ கிடையாது, கலெக்டர் தான் அதிகாரின்ட்டான். என்னது கலெக்டர் இனி என்ன பண்ணுவாரு, as soon as possible பெண்டிங் போட்டுருவாரு. என்ன போட்டுருவாரு, as soon as possible. as soon as possible தெரியுங்களா, RN ரவி போட்டிருக்காரு. as soon as possible RN ரவி தான் போட்டிருக்காரு. ரைட்டுங்களா? அமெண்ட்மெண்ட் வந்த உடனே என்ன செய்வாரு, உடனே திருப்பி அனுப்பிடணும், இல்ல கவர்னருக்கு அனுப்பிடணும். எதுவுமே பண்ணாம பெண்டிங் போட்டதுல as soon as possible வேகமா பண்ணிக்கிட்டு இருக்கேன், முடிஞ்ச வரை நான் வேகமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு, தாசில்தாரு, இவங்க எல்லாருமே as soon as possible தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பயில் நகர்ல கால வரம்ப சொல்லு தெரியாது. என்னது as soon as possible, as soon as possible. மு.க. ஸ்டாலினாவது சுப்ரீம் கோர்ட் போய் 10 பைல மூவ் பண்ணிட்டாரு. நாம அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு 10 பைல இன்னும் மூவ் பண்ண முடியாம பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் எல்லா தாலுகா லெவல்லையும் RN ரவிக்களாக எல்லாருமே இருக்கிறாங்க. ரைட்டுங்களா சொன்னாரு, நாம தான் மு.க. ஸ்டாலின்களாக மாறணும், மாறல. ரைட்டுங்களா சொல்றது. ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, என்ன சொல்றாரு, உரிமையை மீட்டேன், என் மனுவை கொடுத்தேன். எங்க உரிமையை உங்ககிட்ட இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் தாலுகா லெவல் ஆபீஸ்ல சின்ன பாக்கெட் லெவல்ல கூட எங்களால மூவ் பண்ண முடியல, தீர்க்க முடியல. ரைட்டுங்களா சொல்றது. இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ இது எல்லாருக்கும் இருக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் இப்ப இங்க பேசுறோம்ல, இந்த இது இப்படி 3 இருக்குன்ட்டு, இது எல்லாருக்கும் புரியல சார்ன்றது, புரியல, புரியாமையே வாழ்றான். ஏன்னா அவனுக்கு அவனை யாருன்னே தெரியாதா, சுத்தி நடக்கிற நாடு நிர்வாகமும் தெரியாதா. இவனை கலெக்டர் ஆகிட்டா அவன் என்ன பண்ணுவான், இவனை வக்ஃப் போர்டு அதிகாரி ஆகிட்டா என்ன பண்ணுவான், அவனுக்கு புரியல. அதை உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உயர்ந்த சட்ட அதிகாரிகள் கான்ஸ்டியூஷனில் உரிமை இருக்கிறதா இல்லையா என்று ஆராய். இதெல்லாம் ஆராயவே தேவை சார், ஆய் போகும்போது கண்டுபிடிச்சிடலாம் சார் 10 நிமிஷத்துல. ரைட்டா? சாதாரண இதை காஸ்ட்லி மேட்டர் ஆக்கிட்டாங்க சார். கான்ஸ்டியூஷனையும் இந்த நிர்வாக தூண்களையும் படிச்ச பெரிய மேதைகள் ஒண்ணும் இல்லை சார். 10வது படிச்சவனுக்கு கரெக்டா பசுமருத்தாணி படிப்புல சொல்லி கொடுத்துட்டா நீங்க நாட்டை நிர்வாகம் பண்ணிடுவீங்களேன்ட்டு தான் பயந்துக்கிட்டு, ரைட்டுங்களா சார், அவன் விட்டுட்டான். ரைட்டுங்களா? அப்ப நான் பாருங்க, RTI யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஈஸி தெரிஞ்சதெல்லாம் ஒரு பெரிய வேலையே கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு தான் அதுக்கப்புறம் சமூகம் தெரியும். என்னது 2 தெரியும். முதல்ல உங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த நாடு இப்படித்தான் இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது 2ம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் RTIயும் பேனாவும் கையில். என்னது சீரியஸா சொல்றேன் சார். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு உங்களோட நில சிக்கல் பிரச்சனை அல்ல வேற எந்த சிக்கல் பிரச்சனை, எந்த உத்தரவு அல்ல எந்த சட்டம் அல்லது எந்த நடவடிக்கை எதிராக இருக்கிறது, எந்த உத்தரவு சட்டம் எதிராக இருக்குது, இதை கண்டுபிடிச்சிட்டு தான் RTI யூஸ் பண்ணோம். ரைட்டுங்களா? இதை கண்டுபிடிச்சிட்டு தான் RTI யூஸ் பண்ணோம். எந்த உத்தரவு எந்த சட்டம், இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, வழக்கின் மூலம். என்னது காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பேரு. காஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த பிரச்சனை 2 லைன்ல சொல்ல தெரியாது சார் எவனுக்குமே. பிரச்சனைய என்கிட்ட வந்த உடனே 1950 1980 90 இருப்பான். 2 லைன்ல சொல்லிட்டானா சொல்யூஷனுக்கு போறான்னு அர்த்தம். என்னது பிரச்சனைய 2 லைன் சொல்ல சார், இந்த இடத்துல பிரச்சனை. மூணாவது, பிரச்சனையோட மூலத்தை எடுக்க வேண்டும். பிரச்சனையோட மூலத்தை எடுக்க வேண்டும். ஒரு தம்பி வந்தார், ஸ்டோரிஸா சொன்னா மண்டையில ஏறும்ன்றக்காக சொல்றேன். அவர் பேர் நீலகண்டன் பேரு. மதுராந்தகம் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து வந்தார். கீழ்கோர்ட்ல தோத்துட்டார். அடுத்து அப்பீல் போற தோத்துட்டார்.
தோத்த பிறகு வர்றாரு என்கிட்ட, அண்ணா ஒரே தலைவலியா இருக்கு, ஒன்றும் புரியல, நீதிமன்றத்தில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுத்து பார்க்குறேன், பிளைன்ல வழக்கல எப்போவுமே ஒரு இதுதான் வழக்கின் மூலம்னு சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா கையெழுத்து போடல, சொத்தை நாங்க விற்கல. அனுபவத்தில் இன்னைக்கு அவர் தான் இருக்காரு. அவரு எங்க அப்பா வேலை செஞ்ச முதலாளி. யாரு? இவர் அது ரெட்டியார் கூட அவர் வேலை செஞ்சாரு. எங்க அப்பா ஆதித்திரவர் அவர் வீட்டில் வேலை செஞ்சாரு. எங்க அப்பா ரெட்டியாருக்கு எழுதி கொடுக்கல, நாங்க தான் இன்ன வரைக்கும் இருக்கோம். சாவுக்கு வந்தாரு, அன்னைக்கு கூட அவர் எங்க வீட்டுல சொல்லல, எழுதி கொடுத்துட்டாருன்னு, இந்த 50 சென்ட் இடத்த எழுதி கொடுத்தாருன்னு சொல்லல. திடீர்னு வந்து அவரு வேற ஒருத்தர் வித்துட்டு எங்களை காலி பண்ணுன்னு வழக்கு போடுறாரு, இது தப்பு அப்படின்னு சொல்லி போடுறாரு. கையெழுத்து போடல, நாங்க போகல, இதுதான் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அவர் சொல்றாரு. ரைட்டுங்களா? இடையில தான் கண்டுபிடிக்கிறாரு இது வந்து ஆதித்திரவர்களுக்கு கொடுத்த நிலம், இது பஞ்சம நிலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வழக்கு கூண்டு ஏறுது. விசாரிக்கிறப்ப மனுல என்ன எழுதிருக்கு? எங்க அப்பா கையெழுத்து போடலன்னு எழுதியிருக்கு. ரைட்டா? அங்க கூண்டு ஏறி இது பஞ்சம நிலம் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த தகவல் கிடைக்குது அவருக்கு. இவர் வெளியே வந்து சொல்றாரு, அந்த ஜட்ஜு ரொம்ப மோசங்க, அவங்க காஸ்டா பாக்குறாங்க, அவங்க வந்து பஞ்சம நிலம் கேட்டுக்கவே மாட்டேன்றாங்க. பிளைன்ட்ல இருக்கணும், பிளைண்ட முதல்ல வரைவு செய்யறீங்கல்ல, அந்த பிளைண்ட்டுக்குள்ளதான் அவங்க தீர்ப்பு சொல்லணும். இல்லாட்டி அமெண்ட்மெண்ட் போட்டிருக்கணும். என்னது? ஒரு அரசு கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்றீங்கன்னா அந்த ஒரு பெட்டிஷன்ல ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷனா, ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் இருக்கணும், 2 காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கக்கூடாது. என்னது? 2 காஸ் ஆஃப் ஆக்ஷனே கிடையாது சார். ஒரு பிரச்சனைக்கு ஒரு மூல காரணம் தான். என்னது? 2 மூல காரணம்னா அது 2 வேற வேற பிரச்சனை, 2 வேற வேற வழக்கு. ரைட்டுங்களா? அவன் என்ன பண்றான், முதல்ல ஏதோ அறகுறையா தெரிஞ்சதை ஒண்ணு போட்டான், அது போய் நீந்திக்கிட்டு போய் நிக்குது கூண்டுல. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் தெரியுது. அதெல்லாம் வந்து இடைச்செருகல் செருக முடியாது. அது வேற பரிகாரத்துல வேற வழக்குல தேடிக்கணும்ன்றார். இதுக்குள்ளதான் வேலை செய்யணும், இதுக்குள்ள வேலை செய்யணும். அப்ப புரிஞ்சுக்கோங்க, நீதிமன்றமே கரெக்டா காஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுத்து அதுக்குள்ளதான் வேலை செய்யும். ஆனா உங்களுக்கு என்ன சிக்கல்னு காஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுக்காம தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு சுத்திக்கிட்டு அதை பண்ண இதை பண்ண சார் என்கிட்ட வராங்க, சார் 2 வருஷம் அலைஞ்சேன் சார், சில லட்சம் செலவு பண்ணேன் சார், நான் கத்துக்கிட்டேன் சார் அப்படின்றான். அவங்கள நான் முட்டாள்னு தான் சொல்லுவேன். ரைட்டுங்களா? எல்லாத்தையும் நாமளே செல்ஃபா கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது நிறைய அவர் கத்துக்கிட்டாரு, அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அவர் தோத்துட்டாரு, தோத்தவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஈஸியா வாங்கிட்டு போகணும். ரைட்டுங்களா சொல்லுவது? அது தெரியல. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனையோட மூலத்தை எடுக்க வேண்டும். என்ன எடுக்கணும்? மூலத்தை எடுக்க வேண்டும். அந்த மூலத்திற்கு காரணமான ஆவணத்தை தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக எடுக்க வேண்டும். உங்களுக்கு புரியுதா? ஐயா, முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து இதெல்லாம் கரெக்டா தெரியும். நீ யாருன்னு தெரியாது ஒருத்தன், அவனும் ஜெயிச்சுக்க மாட்டான். ஏன்னா அந்த சுண்ணாம்பு அடிக்கும் போது படாம அடிக்க தெரியணும். அது சுண்ணாம்பு அவன் மூஞ்சில தான் அடிக்கணும். ரைட்டுங்களா? தன்னை யாருன்னு தெரிஞ்சவனுக்கு தம் மேல படாது. தம் மேல படாது. கரெக்டா ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க, அது தெரியணும். எனக்கு சுண்ணாம்பு நல்லா அடிக்க தெரியலப்பா, நல்லா அடிக்க தெரியல, இப்படி அடிச்சு தெரிய விடக்கூடாது. அது அப்படியே பூசணும்ல, பூசினாப்புல பூசணும். அதனால உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டோட மொத்த எந்திர சக்கரமும் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. எல்லாமே நாம கொடுத்த உரிமையால அவங்க உட்காந்து இருக்காங்க. ரைட்டுங்களா? என்ன பிரச்சனைனா, அங்க போறவங்க பர்சனாலிட்டியான லீடரா இருக்காங்க. என்ன இருக்காங்க? லீடரா தன்னை மாத்திக்கிறாங்க. மணிப்புலேட்டிங் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ரெண்டுத்துலயும் இருக்கிறாங்க. என்ன இருக்கிறாங்க? மணிப்புலேஷனுக்கு ஏமாறுறவங்க 100ல 10 50 பேர் இருக்கதான் செய்யறான். இன்ஸ்பிரேஷனுக்கு இருக்கிறவனும் இருக்கதான் செய்யறான். எப்படியோ அவங்கள மட்டும் மாத்திக்கிட்டு மேல போய் உட்காண்டே இருக்கணும்னு இருக்கிறாங்க. அப்போ நாடு இப்படித்தான் இயங்குது. அந்த அதிகாரிகள் போடுற உத்தரவு ஒரு தனிப்பட்ட மனிதன், நல்லா புரிஞ்சுங்க, 2 தனிப்பட்ட மனிதனுக்கு நடக்கிற சிக்கல் அப்படின்னா இந்த அரசு எந்திரத்தை தெரிஞ்சவன் ஈஸியா இதை பயன்படுத்தி ஜுடிஷியலையோ நிர்வாகத்தையோ சட்டத்தையோ பயன்படுத்தி அந்த பிரத்தியாரை தோக்கடிச்சிடலாம். ரைட்டுங்களா? ஆனா அரசுகிட்டே பிரச்சனை, நிலத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அரசுகிட்ட பிரச்சனை,
அப்படின்னா ஈஸியா தோக்கடிக்க முடியறதில்லை. என்னது? ஈஸியா தோக்கடிக்க முடியறதில்லை. ஏன்னா அரசுகிட்ட எங்க பிரச்சனைன்னு தெரியல. என்னது? அரசுகிட்ட வழக்கின் மூலம் தெரியல. அரசுகிட்ட வழக்கின் மூலம் என்னன்னா அவனோட ஆக்ட்லயே இருக்கும். என்னது? அங்க திருத்தினாதான் இதெல்லாம் கரெக்ட் ஆகும். உங்களுக்கு பட்டா கிடைக்கணும் சார், நீர்நிலை ஆக்கிரமிப்பு பட்டா கிடையாதுன்னு அங்க ஆக்ட் போட்டாங்க. ரைட்டா? நீர்நிலையின் உண்மையான நீர்நிலையாக இருந்தால் நல்லா புரிஞ்சுக்க, உண்மையான ஒரு வார்த்தை அங்க சேர்க்கணும், நிரூபிக்கப்பட்டன்னு சேர்க்கணும். இல்லைன்னா என்ன பாருங்களேன், ஒசூருக்கு போறங்க, ஒசூர்ல ஒரு கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. ஒரு கோட்டை அங்க இருந்தது, சுத்தி அகழி இருந்தது. என்னது? அகழி நீர்நிலையா செயற்கை நீர்நிலையா? பள்ளத்தை உருவாக்கி தண்ணியை ஊத்துனது. அங்க இருக்கிறவனுக்கு இப்ப பட்டா கிடையாது. இல்ல கேட்டா அகழி நீர்நிலைன்றான். அகழி நீர்நிலைன்றான். ஆக்ட்ல இதை இம்ப்ரூவ் பண்ணணும். எதை இம்ப்ரூவ் பண்ணணும்? அகழின்றது நீர்நிலை கிடையாது. ரைட்டா? அதை அமெண்ட்மெண்ட்ல சேர்க்கணும். எக்ஸ்க்ளூடிங் அகழி, இந்த மாதிரி செயற்கை தன்மையா உருவாக்கப்பட்டதெல்லாம். நாளைக்கு நீங்களே ஒரு சின்னதா ஒரு ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணிட்டு போயிட்டீங்க, வந்து அவன் ஸ்விம்மிங் பூல் குறிச்சிட்டு போயிட்டான், நீர்நிலை பட்டா கிடையாதுன்னா அவன் பாவம் தானே சார்? உங்களுக்கு புரிஞ்சுங்களா சார்? ஒரு ஊருக்கு போறோம் சார், சார் நல்ல தெரு சார். என்னது? நல்ல தெரு, கீழ்கொடுங்காலூர்னு பேரு, வந்தவாசி அருகில நல்ல தெரு, நல்ல ரோடு, எல்லா தெருவே இருக்கு சார். 100 வீடுக்கு மேல இருக்கு சார். வில்லேஜ் மேப்பு, பழைய வில்லேஜ் மேப்பு எல்லாத்துலயும் எதுவுமே நீர்நிலை இல்லை சார். யூடிஆர்ல நீர்நிலை போட்டான் சார். என்னது? போட்டான் சார். சார் எங்களுக்கு பட்டா கிடைக்காதா? அழுவுறா சார். நான் பட்டா கிடைக்காதா? நீ பட்டா கேட்க கூடாதியா, நீர்நிலைன்றது அகற்றுன்னு கேட்கணும். அந்த காசு ஆஃப் ஆக்ஷன் தெரியல. என்னது? நான் எம்எல்ஏ பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், அலைஞ்ச பட்டா கேட்டா அவன் நீர்நிலைன்னு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. உன் காசு ஆஃப் ஆக்ஷன் அது கிடையாது. உன் காசு ஆஃப் ஆக்ஷன் நீர்நிலையின் பதிவாகிறது அகற்றி, இது நீர்நிலை கிடையாது. ரைட்டுங்களா சொல்லுவது? அப்படி அந்த நில சிக்கலுக்கு அந்த காசு ஆஃப் ஆக்ஷனை எடுக்க தெரியணும். அரசுகிட்ட இருக்கிற பிரச்சனையில சிலதுல சட்டத்திலேயே மாட்டிக்கிட்டுச்சு. ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம். இப்ப வரவர்கள் எனக்கு தெரிஞ்சிடும், இவர் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம். தலைவா பொறு, உனக்கு உன் இடத்த கம்பெனிக்கு கொடுத்துட்டான், கம்பெனின்னு ஆக்ட்லயே போட்டான். கம்பெனின்னு ஆக்ட்லயே போட்டான். இது ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக்கு. ஆக்ட திருத்தணும். ஆக்ட திருத்துறதுக்கு கூடணும், மாநாடு போடணும், தீர்மானம் போடணும், தீர்மானத்தை அரசுகிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கணும், அவன் வேலை பார்க்கணும். அதெல்லாம் உன் பிரச்சனை இப்போதைக்கு ஆகாது, கொஞ்ச காலத்துக்கு நீ ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டுங்களா? அப்ப புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஸ்ட்ராட்டஜி உங்க வாழ்க்கைக்கும் போடணும், உங்களுக்கும் போடணும். இந்த நாட்டில் அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்கன்னு தெரியணும். உங்க பிரச்சனையோட காஸ் ஆஃப் ஆக்ஷனை எடுக்கணும். அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனை கண்டுபிடிச்சு அதுல எந்த ஆவண சிக்கலோ அதன்படி ஆர்டிஐ போடணும். இதுதான் முதல் ஃபேஸ் பாடம். சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி இத ரெண்டு பேரா நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொன்னனோ 2 நிமிஷம் இவர் ஒருத்தர்கிட்டயும் அவர் ஒருத்தர்கிட்டயும் பேசுங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. வகுப்பை சம்மப் பண்ணுங்க, சம்மரி கொடுங்க. சரிங்களா? எனக்கு ஒரு சின்னதா ஒரு வாட்டர் பிரேக் எடுத்துக்கிறேன்.